ஆலையனோடு இந்திரனும் காணின்று வற்றியும் சிவபெருமான எப்படியாவது பார்த்துடலாம்னு கான்னா காடு, காடுல யோகத்துல ஈடுபடுறாங்களாம், காட்டுக்குள்ள யோகம் செய்யறாங்களாம். சாப்பிடாம எது வத்தி போச்சா? உடம்பு வத்தி போச்சா? அந்த புனல் காலே உண்டியாயின்னு ஒரு திருவாசகம் இருக்குல்ல, புனல் காலே உண்டியாய். எங்க போனாலும் வந்திருக்கு சார், நல்லா இருப்பீங்க, எனக்கு வயசாயிட்டு எல்லாம் மறக்குது, புரியுதா? அதாவது சொல்றாரு மாணிக்க வாசகர், சாப்பிடாம எதை சாப்பிடுறாங்களா? காற்றை சாப்பிடுறாங்களா. அப்படி யோகிகள்லாம் தவம் செய்யறாங்க. அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்காத இறைவன் யார் காட்சி கொடுத்தாரு? மாணிக்க வாசகர் சொல்றாரு, எனக்கு காட்சி கொடுத்தாருங்க. அண்டவானரும் காணின்று வற்றியும் புற்று எழுந்தும் காண்பறிய. அவங்க தவம் செய்த இடத்துல அவங்க உடம்புக்கு மேல என்ன வந்துட்டான்? புற்று முளைச்சிட்டான். ஆனாலும் யார் வரலையாம்? சிவபெருமான் வரலையாம். காண்பரிய இறைவன் தான் வந்து அவரே வந்தார். நான் கூப்பிடவே இல்லை, அவரே வந்தார். நாயேனை என்பது தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்வது. நாய்க்கு என்ன குறை? சைவத்துல மாணிக்க வாசகர் குறிப்பிட்ட இத்தனை முறை சொல்றாரு, ஒரு பட்டியலே சொல்றாங்க. நாய்க்கு என்ன குறைனா ரொம்ப சிம்பிள். நம்ம ஊர் பழமொழி, கோயம்புத்தூர் பழமொழி தான். நாய்க்கு வேலை இல்லை, இதான் நம்முடைய குறை. நாய்க்கு இருக்கிற குறை இது ஒண்ணுதான். நாய்க்கு எந்த வேலையும் கிடையாது, ஆனா நிக்க நேரம் கிடையாது. என்கிட்ட சிலர் சொல்லுவாங்க, அதாவது பரபரப்பான வேலை சார், மாரியம்மன் கோயில ஒரு அரை மணி நேரம் உட்காந்து சொற்பொழிவு கேட்டலாம் பார்ப்பேன்.